தடாகத்தில் தான் நான் நிற்பேன், அங்கதான் நின்றுகிட்டு இருப்பேன், அங்க என்னை நீங்க பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. ஏன்றா அந்த சுஹபத்து மரணத்துக்கு பிறகும் என்ன செய்யும், தொடரும். எனவே அதுதான் உண்மையான சுஹபத்து. நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன், சுஹபத் என்பது நீங்கள் ஏதோ இந்த பிசிக்கலா வைத்துக் கொள்ளக்கூடிய நட்பு மட்டும் என்று நீங்கள் சுருக்கி பார்க்க கூடாது. நான் பகதாதுக்கு போயிருக்கும் போது அங்க முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஜியாரத்துக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு அம்மா, அவங்களுக்கு அந்த அம்மா இப்ப இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அப்போயே 82 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது சொல்றேன். ஒரு அம்மா இருக்குது, தமிழ் தான் சொன்னாங்க. அங்க அது ஏதோ அங்க கான்சுலேட்ல வேலை செய்யறதுக்காக அங்க இருந்து போயிருந்திருக்கு. எங்க அது பெரிய படிச்ச பொம்பளை, அது ஈராக்ல கான்சுலேட்ல வேலை செய்யறதுக்காக போயிருக்குது. போனா அவங்களுடைய கனவுல முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்காங்க, நீ இந்த இடத்தை விட்டு போக கூடாது. அந்த அம்மா வேலையை ரிசைன் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அவங்களுடைய தர்பார்லயே இருந்தது. சொந்த ஊர் எது? மெட்ராஸ். எந்த ஏரியான்னு சொல்ல தெரியுமா? வியாசர்பாடி. அந்த அம்மா சொன்னது. என் கூட 10-20 பேர் வந்திருந்தாங்க அந்த அம்மாட்ட பேசும்போது. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த அம்மாவுக்கு வலது பக்கம் இடது பக்கமும் காசு தான் கிடக்கும், காசா கிடக்குங்க, ரூபா சுட்டி சுட்டி கிடக்குங்க, யாரும் தொடமாட்டாங்க. டீ பன்னு தான் சாப்பிடுவோம், எதுவும் தேவைன்னா யாரும் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதுல இருந்து யாரும் எடுக்க மாட்டாங்க, அந்த அம்மாவை எடுத்து கொடுத்தா தான் உண்டு. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நான் அங்கேயே தான் இருப்பேன், நான் போக மாட்டேன், வாங்கலாம் போகலாம், உத்தரவு வரல, இப்படிதான் சொல்லும், உத்தரவு வரல. இது எந்த கணக்குல நீங்க சேர்ப்பீங்க? தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்குத ஒரு கனவுக்காக, எந்த கணக்குல இதை நீங்க சேர்க்க முடியும்? ஆகையினால இதெல்லாம் எதை மனம் சார்ந்தது, இதெல்லாம் ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு. இது பௌதிக சேர்க்கை அல்ல, இது லௌகீகம். ஆகையினால அந்த சுஹபத்தை யார் வளர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான் என்றால் இறையச்சத்தை வளர்த்து கொடுக்கின்றான். இறையச்சம் உள்ளவர்கள் மறுமை நாள்ல எங்க இருக்கிறாங்க? சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் தான் இல்லாம நத்தல்லாஹ பி கல்பின் சலீம், சலாமத்தான இதயத்தோடு வரக்கூடியவர்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த சுஹபத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகளை முதலாவது நமக்கு ஏற்படுது. நல்ல சுஹபத்தை நாம் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் வளர்த்து கொள்ள வேண்டும். நல்லவர்களுடைய நட்பு நம்ம என்ன செய்ய மறுமை நாள் ஆகிரத்தில் நமக்கு மிகப்பெரிய அளவிலே கை கொடுத்து உதவக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இறையச்சம் உள்ள மக்களாகவும் இல்லாம நத்தல்லாஹ பி கல்பின் சலீம் என்று அல்லாஹ் சொல்வதை போல சலாமத்தான இதயத்தோடும் மறுமை நாள் ஆகிரத்தில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய சிறந்த நல்லடியார்களாக நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.